ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட ஃப்ரெண்டு வந்து வேலூர்லேருந்து முள்ளு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்ச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வெஜிடேரியன் மெனு தான். வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் லஞ்சுக்கு நான் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கூட குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. இப்படியே கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வானலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து காரக்குழம்புன்றதால நான் எண்ணெய் கொஞ்சம் கூடவே தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10-15 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம் சைஸு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து இறக்கிடுங்க. நம்மளோட கருவேப்பிலை காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்புக்கு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு வந்து 2 அப்பளமும் பொரிச்சிக்கலாம் நம்ம. வாங்க இப்போ நம்ம சாப்பாடை பரிமாறிடலாம். அவ்வளோதான், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.